546வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 546. அந்த ஆத்ம ஞானத்தை தான் பெற்றது சரிதானா அப்படின்னு இப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு பார்ட்டிங் அட்வைசர் கொடுக்கிறார். ஆமா, இனிமே டீச்சிங் வேண்டாம், இனிமே இல்லை பண்ண வேண்டியதுதான், பண்ண நாலேஜ்ல இருந்து வெளியில போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். இது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஞானியினுடைய லட்சணங்களையும் சொல்லிட்டு இருக்கார். அதே சமயத்துல அந்த ஞானியினுடைய லட்சணம் சொல்றதன் மூலமா எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நமக்கு நிதித்தியாசனமா பண்ண இதுதான் நம்ம பண்ணக்கூடிய நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அநேக விதங்கள் இருக்கு. உட்கார்ந்து கண்ணை மூடிண்டும் பண்ணலாம், ரமணத்திலையும் பண்ணலாம், இப்படி அனலைஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இந்த நிதித்தியாசனமா இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அது யாரை பத்தி எழுதியிருக்க, ஞான நிஷ்டனா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தனா இருக்கக்கூடியவனுடைய நிலையை இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜீவன் முக்தன்னா யாருன்னாக்க இங்கேயே சிரமண மன்னன நிதித்தியாசனத்தினால அவனுக்கு சாட்சாத்காரம் வந்த ஞானி தான் ஜீவன் முக்தன். அவனுக்கு இந்த பிசிக்கல் பாடியில இருக்கா மாதிரி தெரியும், ஆனா அவர் இதோட எதோடையுமே சம்பந்தப்படுத்தாம இருக்காரு. ஆனா அவர் எப்படி இருக்காரு, பச்சன், கிருண்மன், கிருஷன், ஜிக்ரன் அப்படின்னு எல்லார மாதிரியும் தான் அவர் இருந்துட்டே இருப்பாரு தவிர நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா லோகவத் ஆச்சாரே, லோகத்துல எப்படி இருக்காரோ அது மாதிரிதான் இருக்கணும் ஞானியாக இருந்தா கூட அப்படின்னு. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனஹா அப்படின்னு வேற கீதையில சொல்லியிருக்காரு. அவ எப்படி இருக்காளோ அதை பார்த்துதான் எல்லாரும் இருக்கிறதுனால அவ வேற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டார். அது நைஷ்கர்மிய சித்தியில ஞானியா இருக்கக்கூடிய எங்கேயோ எக்ஸம்ஷன் ஞானி சில பேர் அப்படி இப்படி இருப்பாளே தவிர சாதாரணமா ஞானம் வந்தவா எப்படி இருப்பான்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியேதான் இருப்பாள். அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜீவன் முக்தன்னா ஏதோ கிம் பாஷேத்த கிம் பிரஜேத்த அப்படின்லாம் அர்ஜுனன் கேட்ட மாதிரி எல்லாம் இல்ல, அவன் எல்லாத மாதிரி தான் இருப்பான். ஆனா ஞானம் வந்துடுது அப்படின்னு சொல்ற அந்த சரீரத்தை இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது, அவன் சரீரத்துல இருந்து கொண்டு இருக்கிறதுனால அவன் பண்ற காரியங்கள்லாம் அவர் காப்பி குடிச்சாருனாக்கா அவர் ராகத்துல குடிக்கிறாரோன்னு சந்தேகம் வரும். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர் பண்ணா கூட அவர் நம்ம குடிக்கிறதுக்கும் அவர் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் இந்த சரீரத்துல இருந்தா கூட சரீரத்துல இல்லாத மாதிரி தான். அதனால அவருக்கு ராகமோ துவேஷமோ எதுவும் கிடையாது. அவர் எப்பொழுதும் சர்வதா அந்த ஆனந்த ரசத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவராகத்தான் அவர் இருப்பாரே தவிர அதிலிருந்து மாறவே மாட்டார் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டே வந்தோம். இப்ப இதே விஷயத்துல ஒரு 5-6 எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்க போறோம் இன்னைக்கு. அவர் எப்படின்னா ஸ்தூலாதி சம்பந்தவதோபிமானினஹ சுகம் ச துக்கம் ச சுபாசுபே ச வித்வஸ்தபந்தஸ்ய சதாத்மனோ முனேஹ குத சுபம் வாப்ய சுபம் பலம் வா அப்படின்னா எத்திர எத்திர தேகஸ்மந்தா தத்திர தத்திர சுகஞ்ச துக்கஞ்ச, எங்கெல்லாம் தேக சம்பந்தம் இருக்கோ அங்க சுகம் துக்கம் இதெல்லாம் இருக்கதான் இருக்கும். எங்கெல்லாம் தேக சம்பந்தம் இருக்கோ அங்கங்க சுபாசுபம் இருக்கதான் இருக்கும், துன்பமும் இன்பமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த ஞானியானவர் என்ன பண்றாரு, இந்த தேகத்துல எந்த அபிமானமும் வைக்காத காரணத்தினால அவருக்கு சுபமோ அசுபமோ கிடையாது, துக்கமோ சுகமோ கிடையாது, அவர் எல்லார மாதிரியும் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. ஸ்தூலாதி சம்பந்தவதா அபிமானினஹா, ஸ்தூல ஆதி அப்படின்னாரு. ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இது 3 கேட்டோம். ஏன்னா ஆத்மா நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி, இப்படி 3 கண்டிஷன் போட்டிருக்கான் அந்த ஆத்மாவுக்கு. அப்படி ஸ்தூலாதி சம்பந்தவதா, ஸ்தூலாதி சம்பந்தம் இருந்தும் கூட வதா வத்து பிரத்யம் போட்டிருக்கு அப்படின்னாக்க என்ன, பக்தி வத்தா இருக்கிறவன் பக்திமான், தனவத்தா இருக்கிறவன் தனவான். அப்படி ஸ்தூலாதி சம்பந்தவதா இருக்கிறவன் ஸ்தூலாதி சம்பந்தவானாக அவர் இருந்தா கூட அப்படி அவர் என்ன பண்றாரு, அபிமானினா அதுல ஒரு அபிமானம் வந்ததே ஆனால் அவருக்கு இந்த ஸ்தூலாதி தேகத்துல ஸ்தூல தேகத்திலேயோ சூக்ஷ்ம தேகத்திலேயோ காரண தேகத்திலேயோ ஒரு அபிமானம் அவருக்கு வந்ததே ஆனால் சுகம் துக்கம் சுபம் அசுபம் இதெல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா இந்த ஞானியானவர் நம்ம பார்த்துட்டு இருக்கவர் எப்படின்னா வித்வஸ்த பந்தஸ்ய, அவருக்கு எந்த பந்தமும் கிடையாது, அதுக்கு எல்லாமே துவம்சம் ஆயிடுச்சு. அவருக்கு விசேஷமா துவம்சமான காரணத்தினால இந்த முனிவருக்கு முனேகே அப்படின்னாக்க மனநசீலகா முனி, மனனம் பண்ணி எப்பொழுதும் வேதாந்த வார்த்தையே நினைத்து கொண்டிருக்கிற, சிரவணம் பண்ணதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முனிவருக்கு குதஹா சுபம் வா அபிவா அசுபம் வா,
அவருக்கு சுகமாவது அசுபமாவது, சுபமும் கிடையாது அசுபமும் கிடையாது. அவருக்கு நம்மளுடைய பார்வையில தான் அவருக்கு பிசிக்கல் பாடி இருக்க மாதிரியும், அவர் ஏதோ கஷ்டப்படுற மாதிரியும், அவருக்கு பிராரப்த தோஷத்தினால கஷ்டப்படுற மாதிரியும் நினைக்கிறமே தவிர, அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த 3 கர்மாவும் போனதுதான். அதனால அவர் திருப்பி எதிரியும் பண்ணதே இல்லை அப்படின்னு இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அடுத்து எக்ஸாம்பிள்ஸோட இப்ப சொல்ல போறாரு இந்த விஷயத்த. இது சூத்திர பாஷ்யமா இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டார். இதனுடைய வியாக்கியானம் மாதிரி இதை புரிய வைக்க போறார் நமக்கு. தமசா கிரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிர் ஜனைஹி கிரஸ்தைதி உச்யதே பிராந்த்யா யா அஜ்ஞாத்வா வஸ்து லக்ஷணம். தமசா கிரஸ்தவத் பானாத். இந்த சூரியனானது அவருக்கு ஒரே இடத்துல இருக்கார். இந்த இடத்தானது மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ராகு வருது, சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு வருது. அந்த ராகு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இடத்துல இருந்து பார்க்கும்போது அது ஃபுல்லா மறைக்கிறது. நமக்கு தான் அது மறைக்கிறதே தவிர சூரியனுக்கு ஏதாவது மறைவு இருக்கா? நமக்கு இங்க பார்த்தா எப்படி தோன்றதுன்னா, அந்த சூரியனை இந்த ராகு விழுங்கினா மாதிரி தோன்றது. அது ஃபுல்லா கருப்பா இருக்கு ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டவன திருப்பி அப்படி வருது சூரிய கிரகண தண்ணிக்கு. அதனால இந்த தமசு அப்படின்னாக்க இருட்டுன்னா ராகுன்ற அர்த்தம். இந்த சாயா கிரகத்தினால கிரஸ்தவத்து அது ஏதோ அதை முழுங்கினா மாதிரி, கிரஸ்தவத்து அது முழுங்கினா போல பானாத்து அது தெரியறதுனால அக்ரஸ்தகா அது உண்மையிலேயே அந்த ரவியானது, ரவினாக சூரியனானவர் முழுங்கவும் இல்லை, அவர் பாட்டுக்கு அங்கதான் இருந்துட்டு இருக்காரு, நம்ம தான் மூவ் ஆகிட்டே இருக்கோம். அக்ரஸ்தகா அப்படி ரவிஹி ஜனைஹி கிரஸ்த இது உச்சது. ஜனங்கள்லாம் என்ன பண்றது, அது பிடிச்சிருக்கு விழுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதனால சொல்றாங்கன்னா பிராந்தியா, அவளுக்கு மனசு பிராந்தி. நமக்கு நம்ம கேட்டா எப்படி சொல்றோம், குழந்தைக்கு சாதம் ஓட்டும் போது சந்திரனை பாருன்னு சொல்றோம். ஆனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்திரன்னா சந்திர மண்டலம் இருக்குது, ஆம்ஸ்டாங் இறங்கி இருக்கா, அதுதான் இங்க இருந்து எவ்வளவு லைட் இயர்ஸுக்கு தள்ளி இருக்கு அப்படின்ற அறிவெல்லாம் இருந்தது. ஆனா கூட விவகாரத்துக்கு அது எப்படி இருக்கு, தோசைக்கல் மாதிரி தான் இருக்குது. விவகாரத்துக்கு அது அப்படி இருக்கு. விவகாரத்தை இருக்கிறதே அஜ்ஞான ஜெயங்கள் பிராந்தினால அவ்வளவுதான் நினைச்சுன்றாங்க. ஆனா ஞானிக்கு அது அவ்வளவுதான்றது இல்லைன்னு தெரியும். நமக்கு எப்படி சந்திரன் தெரியுமோ அப்படி தெரியும். ஆனா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, அது சந்திரன் தான் இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வட சொல்லிட்டு இருக்கா. என்னென்னமோ அது உள்ள மான் இருக்கு, முயல் இருக்குன்னு அவளுக்கு என்ன கற்பனை தோன்றதோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி அந்த சூரியனை விழுங்கினா போல இருக்கிறதுனால கிரஸ்தா அதுக்கோ ஒழுங்கப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. எதனால சொல்றாங்க, பிராந்தியினால, மனோபிராந்தியினால சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அஜ்ஞாத்வா வஸ்து லட்சணம், அந்த வஸ்துவனுடைய லட்சணத்தை சரியாக அறியாத காரணத்தினால். அஜ்ஞாத்வா வஸ்து லட்சணம். தமசா கிரஸ்தவத்து பானாத்து அக்ரஸ்தஹா அபி ரவிஹி. அது உண்மையிலேயே அந்த ரவியானது அக்ரஸ்தமா தான் இருக்காது, அது எதையும் பிடிக்கப்படவில்லை அது. ஆனா கூட இவன் என்ன பண்ணா, அது பிடிச்ச மாதிரி இந்த ஜனங்கள்லாம், மூட ஜனங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது நினைச்சிட்டு கிரஸ்தைக்கு உச்சத்தை அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால பிராந்தியா, எதனால எஸ்பாத்து அஜ்ஞாத்வா வஸ்து லட்சணம், அந்த வஸ்துவனுடைய லட்சணம் சரியாக புரியாத காரணத்தினால. எப்படி சூரியனானது ராகுன்ற நிழலான அந்த கிரகத்தினால விழுங்கப்பட்டார் போல இருந்தாலும், விழுங்கப்படாத போது கூட அதை பார்த்து ஜனங்கள்லாம் அவர் விழுங்கினது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த ஞானியும் சரீரத்தோட இருக்கிறதுனால இவங்கெல்லாம் அவரும் சரீரத்துல இருக்க மாதிரி நினைச்சிட்டு அவருக்கு ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரு, இவருக்கு மாத்திரை சாப்பிடணுமே, இவருக்கு கையெல்லாம் வீங்கி இருக்க, கால் வீங்கி இருக்கன்னு அவருக்கு ஒன்னும் வீக்கம்லாம் இல்லை. ஆனா நமக்கு எப்படி தோன்றது, அஜ்ஞான ஜனங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள சொன்னாரு. இப்போ திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு தாஷ்டாந்தத்தை சொல்ல போறாரு. இப்போ தத்வத் தேஹாதி பந்தேத்யஹ விமுக்தம் பிரம்ம வித்தமம் பஷ்யந்தி தேஹவத் மூடாஹ ஷரீராபாச தர்ஷனாத். தத்வதேவ, இந்த எக்ஸாம்பிள்ல எப்படியோ அதே மாதிரிதான் தேகாதி பந்தேத்யா, தேகம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ். இந்த தேகா ஆதின்னு போட்டதுனால, தேகம்னு போட்டதுனால தேகம் பிராணம் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எப்படி தத்வத் தேகாதி பந்தேத்யா, இந்த பந்தத்திலிருந்து விமுக்தம், அவர் நன்னா விடுபட்டு விட்டார், விடுதலை அடைந்து விட்டார். யாரு, அந்த பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவர். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அதுதான் நமக்கு சாஸ்திரம். பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மமாகவே ஆயிடுறார்.
அதுலயும் இப்படி இவர் எப்படிப்பட்ட பிரம்மா நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஞானினாக்க பர்ஃபெக்ட் ஞானி, பிரம்மவித் சமம் அப்படின்னாக்க தி பெஸ்ட். பிரம்மவித் தரஹா பிரம்மவித் சமம், பிரம்மவித்து பிரம்மவித் தரஹா அதை விட பெருசு பிரம்மவித் சமம் அப்படின்னா தி பெஸ்ட் ஞானி. பஷ்யந்தி தேகிவத்து மூடாக, அவரை போய் மூடர்கள்லாம் எப்படி பாருன்னா தேகி மாதிரி அவரை பாக்குறாங்க. தேகிவத்து அவருக்கு ஏதோ உடம்பு இருக்க மாதிரியும் அவர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவர் எதோடையும் சம்பந்தப்படல. எப்படி அவர் ரவி மாதிரி இருந்துட்டு இருக்கார், அவர் முழுகின மாதிரி இவன் நினைச்சிட்டு கவலைப்பட்டானே தவிர அவர் முழுங்கப்படவும் இல்லை, அதனால அவர் ஒன்னும் பாதிக்கப்படவும் இல்லை. சரீர ஆபாச தரிசனம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய சரீர தோற்றத்தை வச்சுட்டு, ஆபாசம் அப்படின்னாக்க தமிழ் ஆபாசம் இல்ல, ஆபாசம்னாக்க ஆபாசத்தேனாக்க அது மாதிரியே தோன்றதுனால சரீரத்தில் அவர் இருக்கா மாதிரி தோன்றது சரீர ஆபாச தரிசனா. அந்த தரிசனத்தினால இவன் என்ன பண்றான், அவரையும் தேகாதி பந்தேத்தியா விமுக்தமபி, அவர் தேகாதி பந்தங்களிலிருந்து அந்த தலையிலிருந்து அவர் விடுபட்டவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மவித்தமமா இருக்கக்கூடிய அந்த ஞானியை, அந்த பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம ஞானியை சரீர ஆபாச தரிசனம், அவரும் சரீரத்துல உரைகிற மாதிரி தோன்றதுனால மூடாக அவரை பார்த்து தேகிவத் பஷ்யந்தி, அவர் தேகத்தோட இருக்க மாதிரி நினைச்சுட்டு அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படி ரவியை பார்த்து முழுங்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க ராகுவால, அப்படி இந்த சரீரத்தை பார்த்து சரீரமானது அவரை முழுங்கிடுது, அதனாலதான் அவர் கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னு இவன் நினைக்கிறான் அப்படின்றது சொன்னாரு. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு அகர் நிர்மயனீ பாயம் முக்ததேஹஸ்து திஷ்டதி இதஸ்ததஸ்தால்யமானஹ யத்கிஞ்சித் பிராணவாயுனா. அகிர் நிர்வயனி, நிர்வயனி அப்படின்னாக்க சட்டை, பாம்பு சட்டை. அகிஹினாக்க பாம்பு. பாம்பானது என்ன பண்ணும், அதுக்குன்னு ஒரு டைம் வந்ததுன்னா அந்த சட்டையை உரிச்சிடும். அந்த உரிச்சிட்டு அதை என்ன பண்ணிட்டு போட்டுட்டு அது பாட்டுக்கு நகர்ந்து போயிடும். அது இந்த அந்த சட்டையானது அது பாம்பு மாதிரியா அப்படியே இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம். அப்படி நின்றுட்டு இருக்கு. அப்ப காத்தடிக்கிறது, அந்த காத்தடிக்கும் போது அது ஆடுறத பார்த்தா நமக்கு என்ன பாம்பு சட்டையும் ஆடுற மாதிரி தோன்றது. இப்படி ஞானியானவன் அவர் தேகத்துல இருந்தா கூட பாம்பு சட்டையை உரிச்சிட்டு எப்போ பாம்பு போயிடுது, இந்த சட்டை மாத்திரம் தான் இருக்கு, அது இந்த காத்துல ஆடுறது. அது தெரியாம இவர் தேகத்தோட இருக்கிறதுனால பிராணவாயு அவருக்கு இருக்கு. அந்த வாயுவை வச்சு இப்படி பாக்குற மாதிரி இந்த பிராணவாயுவை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த தேகியில இருக்கக்கூடிய இந்த ஞானியை அசைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்றார். அகிர் நிர்வயனீவ நிர்வயனீ இவ, அவர் எப்படி இந்த பாம்பு சட்டை போல முக்த தேகத்து பிஷ்டதி, அவர் முக்த தேகம், பாம்பு எப்படி பாம்பு சட்டையில இருந்து வந்ததோ அப்படி இந்த தேகத்தில இருந்து வெளிப்பட்டவராதான் அந்த ஞானி இருக்காரு. ஆனாலும் இதஸ்ததா சல்யமானஹா, அவர் இப்படி அப்படின்னு சலிக்கிறாரு. சல்யமானஹா, அந்த பாம்பு சட்டையானது இங்கே அங்கே இதஸ்ததா சல்யமானஹா, அதை பார்த்து இவன் என்ன பண்ணா வாயுனாலதான் அது ஆறுது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இவர் எஸ்கிஞ்சித்து பிராணவாயுனா, இவருக்கும் பிராணவாயுனாலதான் அப்படி சலிக்கிறார் அப்படின்னு. உண்மையிலேயே அவர் இதோட சம்பந்தம் இல்லை. பாம்புக்கும் பாம்பு சட்டைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் தேகத்துக்கும் தேகிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஞான விஷயத்துல அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்தாருனாக்க, பிருகதாரண்யக உபனிஷத்துல சத்யதா அகர்ஜல் யவனி வல்மீகே மிருதா பிரத்யஸ்தாக ஷயிதா ஏவமேவ இதம் சரீரம் சேதே அப்படின்னு சொல்ற. எப்படி அந்த பாம்பு சட்டையானது புற்றுக்கு அருகில புட்டுட்டு அது போயிட்டோ, அது உயிர் இல்லாததா இருக்கு, ஆனா கூட அது எப்படி அசையறதோ அப்படி இவனுடைய சரீரமும் இவன் கிடைக்கிறது. ஆனா இவனுக்கு அந்த பிராணவாயுக்கு தான் அது சலிக்கிற மாதிரி இவனுக்கு தோன்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பிருகதாரண்ய உபநிஷத்துல சொன்ன அதே எக்ஸாம்பிள இவர் சொல்லிட்டார். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார். முதல்ல ராகு எக்ஸாம்பிள் சொன்னார், அதுக்கப்புறம் பாம்பு சட்டை எக்ஸாம்பிள் சொல்றார். இப்ப இன்னொரு இந்த தண்ணியில இந்த கட்டையானது என்ன பண்ணும், மேலேருந்து அடிச்சுட்டு வரும்போது அலக்கானந்தா உண்டாக்கினி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது கூட என்னென்னவோ அடிச்சுட்டு வரும். அது மேல அடிச்சுட்டு வந்தா கீழே வரும். திருப்பி இங்கேருந்து மேல ஏறினா அந்த கட்டையும் மேல அடிச்சுட்டு போற மாதிரி அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி போகும் கட்டை. அத மாதிரிதான் இவர் உடம்ப வச்சுட்டு போற அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்காரு தவிர அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஸ்ரோதசா நீயதே தாரு யதா நிம்ன உன்னதஸ்தலம் தெய்வேன நீயதே தேஹா
யதா காலோபபுக்திஷு. ஸ்ரோதசா அப்படின்னாக்க பிரவாகம். அந்த பிரவாகத்தினால யதா தாருகு ஸ்ரோதசா, இந்த தாருவானது இந்த கட்டையானது ஸ்ரோதசா அந்த நீரோட்டத்தினால, நீரோட்டத்தினுடைய பெருக்கினால நின்ன உன்னத ஸ்தலம் கீழே போகும். மேல வந்ததுன்னா எப்படி இருக்கோ அந்த பாத்து எப்படி இருக்கோ அந்த பாத்து இப்படி வந்ததுன்னா இப்படி வரும், இப்படி போய் இப்படி வரணும்னா இப்படி போய் அப்படி வரும். இப்படி நின்ன ஸ்தலம் உத்தர ஸ்தலம் உன்னத ஸ்தலம் இப்படி ரெண்டுத்திலையும் மாறி மாறி நீயத்தே அது கொண்டு போறது. எது அந்த பிரவாகமானது கொண்டு போறது. அதே மாதிரிதான் இந்த தேகத்தையும் எவ்வளவு காலம்னு போட்டிருக்கோ இந்த ஞானிக்கு அவ்வளவு காலம் இது அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இது எப்படின்னா தெய்வேன நீயத்தே, தெய்வத்தினால இவருடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னத்தான் இவருடைய பூர்வ கர்மத்தினால இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த பூர்வ கர்மா இருக்கிற பரியந்தான் இப்ப இருந்துட்டே இருப்பாரே தவிர இதை நம்ம சாதாரணமா பார்க்கலாம். இந்த மெச்சூர்டு பீப்புள் எல்லாம் பாருங்க, எல்லாரும் வீட்டோட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கிடையாது. எல்லாம் போலாமான்னா போலாமே அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே எண்ணம் தான். நம்ம இப்ப ஞானி வரைக்கும் கூட போவாங்க. நம்ம ஆத்திலேயே பெரியவாள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஏதோ பசங்க சொல்றாங்க சந்தோஷப்படுறாங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றதெல்லாம் இதே மாதிரிதான். ஏன்னா தேகவத்து இருந்துட்டு இருக்கா, அவளோட இருந்துட்டு போனாதானே. அதனால அதுதான் சொல்றாரு இந்த தெய்வேன நீயத்தே. அங்க ஸ்ரோதசா நீயத்தே தாரு. தாருனாக்கா கட்டான்ற அர்த்தம். இப்ப ஹிந்தியில தாருனாக்கா வேற அர்த்தம். இங்க தாருனாக்கா சம்ஸ்கிருத தாரு இது கட்ட. இங்க யதாகால உபபிக்கு இந்த கால ஓட்டம் யதா காலம் இந்த சரீரம் எழுதி இருக்கோ அந்த காலம் இருக்கிற வரைக்கும், இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கதான் இருப்பார். இப்படி போயிட்டு இருக்காரு அவர். தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி நீயத்தே அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். ஸ்ரோதசா தீயத்தே தாருகு யதா நிம்னஹா உன்னதஸ்தனம் தெய்வேன நீயத்தே தேகா. அவர் எப்படி கல்யாணம் பண்ண எல்லாம் கடந்து போகும் காலத்துல யதா கால உபபுக்திஷு. நமக்கே பாருங்க, எந்த கோபம் இருக்கட்டும் எந்த தாபம் இருக்கட்டும் எல்லாம் டைம் ஆல்வேஸ் அப்படி. என்ன கோபம் வந்தாலும் ஒரு 4 நாள் ஆச்சுன்னா சரியா போயிடுச்சு. வீட்டுல டெத் வந்துருக்குன்னா எவ்வளவு நாள் இருக்கும்? 10 நாள் 15 நாள். அதுக்கப்புறம் நார்மல்சி வரதானே வரும். எல்லாம் காலம் இருக்கு, எல்லாம் கடந்து போகும் அந்த காலத்துல. அந்த காலத்தை அப்படி ஒரு சிருஷ்டி பகவானுடைய சிருஷ்டி, அதுல எல்லாமே சரியா போகும். அப்படி இருக்கும்போது இந்த ஞானியினுடைய நிலையும் அந்த காலம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அது இல்லைன்னாக்கா அதுவும் போயிடும். ஸ்ரோதசா நீயத்தே தாரு யதா நின்ன உன்னத. நிம்னான கீழே, உன்னதான அப்ஸ் அண்ட் டவுன். உன்னதான அப்ஸ், டவுன்ஸ்னா நின்ன நின்ன. யதா நின்னோ உன்னத ஸ்தலம் தெய்வேன நீயத்தே தேஹா யதா கால உபபுக்திஷு. யதா காலம் அந்த கால ஓட்டத்துல உபமுக்தி அவருக்கு இந்த போகங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த உபமுக்தினாக்க இந்த அனுபவங்கள் இருக்கிற வரைக்கும் அது போகும், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு ஞானம் வந்துட்டு அவருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற கதை. அதுக்கப்புறம் பிராரப்த கர்ம பரிகல்பக வாசனாபிஹி சம்சாரிவச்சரதி புக்திஷு முக்த தேஹா சித்தஸ்வயம் வசதி சாட்சிவதத்ர தூஷ்ணீம் சக்கரஸ்ய மூலம் இவ கல்ப விகல்ப சூன்யா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார். இவர் எப்படி இருக்காருன்னா, பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும், வாசனை இருக்கிற வரைக்கும் இருக்காரு. வாசனைக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். பிராரப்தம்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டா, இப்ப நம்ம காபி குடிக்கிறோம்னு வச்சுங்க, டெய்லி பழக்கத்துல காபி குடிச்சிருக்கோம். இந்த காபியினால வரக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. பித்தம் கித்தம் தலை சுத்துறது இதெல்லாம் வரதெல்லாம் அவளுடைய இதெல்லாம் பிராரப்தம். ஆனா இந்த காத்தால 6 மணிக்கு இதை குடிக்கணும்னு ஒரு நினைப்பு வருது பாருங்க, அது வாசனையினால வருது. கர்த்திருவம் வாசனையினால வருது, போக்திருத்துவம் பிராரப்த வசையின வருது. இப்படி இந்த கர்த்திருவத்தையும் வாசனை போக்திருவத்தையும் புரிஞ்சுங்க. பிராரப்தமும் வாசனையும் இதுதான். இந்த வாசனைகள் எல்லாம் எப்படி வருதுன்னா எல்லாம் பிராரப்த கல்பிதமா இருக்கு. பிராரப்தம் எதனால வருது? எல்லாம் வாசனா கல்பிதமா வருது. இப்படிதான் நம்ம மாறி மாறி இதை எப்படி சரிப்படுத்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. அதனால பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிகி அப்படின்னா, பிராரப்த கர்மத்தினால ஏற்பட்ட இந்த வாசனைகள் தான் அதுக்கு மூலம். அதுதான் அந்த மூலத்தினால அவர் என்ன பண்ணாரு, சம்சாரிபத்து அவர் என்ன பண்ணாரு, சம்சாரி மாதிரி இருக்காரு. அவருக்கு பிராரப்த கர்மா இருக்கு. இந்த பிராரப்த கர்மாவன காத்தால இருந்து குடிச்சுதானே ஆகணும். அது உடம்பு என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டா பசினாக்கா பசி எடுக்கும். ஞானிக்கும் பசி எடுக்காதானே, எல்லாம் இருக்கும். அவரும் எப்படி பண்ணுவாரு, கரெக்டி நம்மள மாதிரி சம்சாரி வத்துதான் இருப்பாரு. ஆனா அவருடைய பார்வை வேற, நம்மளுடைய பார்வை வேற. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அவர் பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிகி சம்சாரிவத், சம்சாரியை போல சம்சாரி இல்ல, அசம்சாரியவ அவர் அசரீரம் பாவசந்தம் பிரியா பிரியே சுவிச்சதா. அவர் சரீரம் இருந்தா கூட அவர் அசரீரி தான். அவர் அந்த அசரீரி ரூபமாக இருக்கக்கூடியவர் அறிந்திருக்கிறதா அவருக்கு சுபமோ அசுபமோ அவரை ஒட்டுவதில்லை அப்படின்னு படிக்கணும். அதனால இந்த பிராரப்த கர்மாவனாலையும் இந்த வாசனையினால்தான் சம்சாரிவத், அவரும் நம்மள மாதிரியே சம்சாரிவ சரதி புக்திஷு, இந்த போகங்களுக்கெல்லாம் நடுவுல அவர் இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் முக்த தேகா, அவர் முக்தர் தான். அவர் இருக்கிற தேகத்துல இருக்கிற காலத்திலே அவர் முக்தர் தான். ஏன் அவர் சித்த ஸ்வயம் வசதி, அவர் எங்க வச்சுக்கிறாருன்னா சித்தஹா ஸ்வயம், ஜீவன் முக்தனானவன் தனக்குத்தானே தான் வச்சுட்டு இருக்காரு தவிர அவர் இரண்டாவது பொருளை எதிர்பார்த்து அவர் வச்சுக்கல. ஸ்வயம் ஜீவதி சித்த ஸ்வயம். அதனால அவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் அவர் தூஷ்டி இதெல்லாம் காலத்தை புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு பேசாம அதோட இருந்துட்டு இருக்காரு. தூஷ்ணீம் பபுவன் அப்படியே இருந்திருக்காரு. எப்படி சாட்சிவத்து, அவர் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்காரு தவிர எதுலயும் அவர் இன்ப துன்பங்கள்ல அவர் இதனால சுகேஷு விகதஸ்பிருகா துக்கேஷு அனுத்விக்னமனாகா அப்படின்னாரு. எந்த சுகத்திலையும் அவர் ராக துவேஷ விவர்ஜிதா, அவர் ராகமும் கிடையாது துவேஷமும் கிடையாது பிரபத்தியும் கிடையாது நிமித்தியும் கிடையாது. அவர் அப்படி இருக்கவர் எப்படி இருக்கார், சாட்சிவத்தை அத்தனை அவர் சாட்சி மாதிரி அங்க தூஷ்ணி பேசாம உட்கார்ந்து இருக்காரு. அவர் எப்படி சக்கரஸ்ய மூலம், இவர் அந்த ஆக்சில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் சுத்தினாவ அது நடுவுல இருக்கிறது சுத்தாம அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்க மாதிரி அது சுக்கர சத்துனால இவர் அதுக்கு இருக்கக்கூடிய மூலமா காரணம் மாதிரி அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா கல்ப விகல்ப சூன்யா, அவருக்கு இந்த சங்கல்பமும் கிடையாது விகல்பமும் கிடையாது, இது வேண்டாம்னு கிடையாது வேணும்ன்ற ஆசையும் கிடையாது. சங்கல்ப விகல்ப சூன்யாவா எப்படி சக்கரம் மாதிரி சக்கரத்தினுடைய காரணம் எப்படி அங்க சக்கரம் சுத்தினாலும் அந்த ஆக்சிலான சுத்தாம இருக்கோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். பிராரப்த கர்ம பரிகல்பித வாசனாபிஹி சம்சாரவச்சரதி புக்திஷு முக்த தேஹா சித்தஸ்வயம் வசதி சாட்சிவதத்ர தூஷ்ணீம் சக்கரஸ்ய மூலம் இவ கல்ப விகல்ப சூன்யா சதுரிசம் சர்வபூதேஷு அப்படின்னா கீதையில எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கார். அவருக்கு அது பசுவா இருக்கட்டும் கோவா இருக்கட்டும் ஹஸ்தியா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் சுனிச்சைவ சுபகச்ச நாயா இருக்கட்டும் அது சண்டாளனுடைய வீடா இருக்கும் அவர் சமதரிசனமா உட்கார்ந்துருக்கார். வித்யா வினய சம்பன்னே பிராமணோ கவிஹஸ்தினி அப்படின்னு அவர் எல்லாத்துலயும் சமமா உட்கார்ந்துருக்க. சக்கரஸ்ய மூலம் இவ சாட்சி மாத்திரமாக அவர் இருந்து கொண்டு ஒரு விகல்பமும் இல்ல, அவருக்கு சங்கல்பமும் இல்ல. கல்பனா சங்கல்பம் விகல்பம்னா அதுக்கு ஆப்போசிட். சங்கல்ப விகல்ப ரகிதா இருந்து கொண்டு சூன்யா இருந்து கொண்டிருக்கார். நைவேந்திரியாணி விஷயேஷு நியுங்க்தேஷ நைவாபயுக்த உபதர்ஷன லக்ஷணஸ்தஹ நைவ கிரியாபலமபி ஈஷத் அவேக்ஷதே சஹா ஸ்வானந்த சாந்திர ரசபான சமுத்தவிச்சித்தஹ. அவர் எப்பொழுதும் ஸ்வானந்த சாந்திர ரசபான சுமத்த சித்தா, அவர் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருந்து கொண்டு அந்த ஆத்மானந்தத்தையே பருகின்றிருக்கார். அவர் பானகா அப்படின்னு சொன்னதுனால அவர் ஆத்மானந்தமான அந்த ஆத்மரசத்தையே அனுபவித்துக் கொண்டு இருக்கவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் எப்படி இருக்காருன்னா சமுத்த சித்தா, அவர் எப்பொழுதும் சந்தோஷமா தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனந்தம், ஏன்னா அவரே ஆனந்தம் தான் அவருடைய நேச்சர்னு தெரியும். அதனால அவர் ஆனந்தமா இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்னொரு ஆனந்தத்தை அவர் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால சங்கல்பம் அவருக்கு தேவையில்லை இன்னொரு ஆனந்தம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ல இருந்து வரக்கூடிய ஆனந்தங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே நிறைய. அதெல்லாம் 3 தோஷத்தோட கூடினதுதான் எல்லா ஆனந்தமும் உலகத்துல. எப்படி அப்படின்னாக்க எல்லாமே எந்த ஆனந்தமா இருந்தாலும் துக்க கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தமே கிடையாது. எந்த ஒரு ஆனந்தம் நம்ம எதிர்பார்த்தாலும் அதுல துக்க மிஸ்ரீசத்துவம்னு ஒரு தோஷம் இருக்கதான் இருக்கு. அது இல்லாம ஒரு ஆனந்தம் கிடையாது. ஊருக்கு போனோம்னாக்க எத்தனை அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தா எல்லாம் துக்க மிஸ்ரத்தம் தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த ஆசைகளானது எப்படின்னாக்கா அதிருப்திகரமா இருக்கு. இது ஒரு தடவை முடிஞ்சிருச்சுனாக்கா அதோட இது போறதுன்றதே கிடையாது. ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்துட்டோம், டூருக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அதோட முடிச்சுக்க வேண்டியதானேன்றது கிடையாது. அது இன்னொரு தடவை போலாமே ஒண்ணு. அதனால இந்த விஷய ஆனந்தங்கள் எல்லாமே இன்னொரு டேஞ்சரஸ் பாயிண்ட் என்னன்னா அது திருப்பி திருப்பி அது பண்ணா
இது ஒரு தடவை பண்ணிட்டானாக்கா இது இது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க கேட்ட அது என்ன இந்த மதுபானம் எல்லாம் குடிக்கிறவங்க பாருங்க, ஏதோ அது மேல இருக்கிற ஆசை போயிட்டு போய் ஒரு தடவை குடிச்சிட்டானாக்கா அப்படின்னு, அதான் தப்பு. ஒரு தடவை குடிச்சிட்டானா திருப்பி அவன் மாட்டிட்டான் அதுல. அதனால இதுல திருப்திகரமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் துக்கம் இஸ்லி தத்துவம் ஒண்ணு, எல்லாமே அதிருப்திகரம், எதுவுமே திருப்தியா இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அது பந்தகத்துவத்தை வேற உண்டு பண்ணிட்டான். அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வேற வந்துட்டுனாக்கா அவன் அதுல இருந்து வெளியில வர முடியாது. இப்படி 3 தோஷங்களோட கூடி இருக்கக்கூடியதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம். ஆனா இந்த சுவாத்மானந்தமானது இதெல்லாம் இந்த 3 அதுக்கு தெரியும், இதெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்த நிலை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுனால இந்த இந்திரியங்கள்னாலையும் விஷயத்தினாலையும் வரக்கூடிய ஆனந்தங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த 3 ப்ராப்ளம் இருக்கு. துக்கம் மிஸ்ரீதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம், இப்படின்னு இந்த 3 தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த 3 தோஷமும் இந்த இந்திரியத்தோட விஷயத்தோட சேர்ந்துட்டுனா வந்துருச்சுன்னா அதோட இந்த பந்தகத்துவம் வந்துருச்சுனாக்கா என்ன ஆகுது, நீயும் அதுல போய் சேர்றான். இது இல்லன்னு வச்சுங்க, இதுல இருந்து அப்பயும் வெளியில வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, சாதகனா இருக்கலாம். இந்த 2ம் அவருக்கு கிடையாது இல்லையா, ஞானிக்கு கிடையாது. நைவ இந்திரியாணி விஷயேஷு நியுக்த ஏஷா, நைவ இந்திரியாணி விஷயேஷு ஏஷ ஞானி, இந்த ஞானியானவர் இந்திரியங்களை விஷயங்களில் கூட்டுவதும் இல்லை. யுஜ் அப்படின்னாக்க டு யுனைட், யூசே அப்படின்னாக்க சேர்வதும் இல்லை. இந்த இந்திரிய விஷயத்தினுடைய குரூப்போட சேர்றதும் இல்லை. அதுல இருந்து வெளியில வரதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு. அது சேர வேண்டிய அவசியம் இல்லை, சேர்ந்தாதானே வெளியில வரணும். சேரவே போறதுன்னா வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. நைவ இந்திரியாணி விஷயேஷு நியுக்தே ஏஷா நைவ அபயுக்தே, அவர் வெளியிலையும் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவன விளக்குவதும் இல்லை. உபதர்சன லட்சணம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது வெறும பார்த்துட்டு இருக்காரு தவிர அது கூட சம்பந்தப்படாம அனுபவிச்சுட்டு இருக்காரு. நம்ம அனுபவிக்கிறதுக்கும் ஞானி அனுபவிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம். அவரும் பார்த்தா அதே காப்பியை தான் அவரும் குடிக்கிறார், அதே பாலை தான் அவரும் குடிச்சார். ஆனா அது அவருடைய அனுபவமானது அந்த விஷயத்திலேயும் மனசுலயும் அவர் போகாம அதை அனுபவிச்சு கொண்டுட்டார். நம்ம அது கூட சேர்ந்து அனுபவிக்கிறோம். நைவ கிரியாபலம் அப்படி, இந்த கிரியாபலமானது அதுல இருந்து வந்து அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு நம்ம சொல்ற மாதிரியும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கிரியாபலமும் ஈஷத அபேட்சதை, அது கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இது இல்லைன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். நம்ம ரமணருக்கும் இஞ்சிப்பள்ளி ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளும் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணாரா, மேல விருபாட்டு சின்ன பிரதாரண்யத்தை பத்தி ரமண மகிழ்ச்சி பேசிட்டு இருப்பாரா, இவரு பேசிட்டே இருப்பாராம். மொல்லமா 11:30 மணிக்கு ஆத்தாலேருந்து உனக்கு பசிக்குமோ அப்படின்னு வரோம் அவரை பார்த்து. அப்புறம் நம்ம சாட்சிகளுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அவரு இவரு பூரா கேட்பாரு 11:30 மணிக்கு உங்களுக்கு எல்லாம் பசிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பசின்ற கிடையாது. அப்படியா அப்படின்னு ஒண்ணு இரு, யாராவது வருவா அப்படின்னு ஒண்ணு அங்க யாராவது வருவாங்க ஒண்ணு இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது 2 தோசை இருந்ததுன்னா அவருக்கு கொடுத்துருவாராம். எனக்கு ஒண்ணு இல்லை, நீ நம்ம பாடத்தை கண்டினியூ பண்ணா நம்ம சொல்லலாம்னு ரசிச்சுட்டு இருப்பாராம். அந்த மாதிரி அவருக்கு அவர் உட்கார்ந்து பேசியிருக்காராம் அந்த விருப்பாட்டு கோயில அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்றது, அது ஞானிகளுக்கு வந்து அதெல்லாம் அந்த கிரியா பலத்தெல்லாம் கொஞ்சம் கூட அது நினைப்பே இல்லை அவளுக்கு. எப்போதும் சர்வதா பிரம்ம சிந்தனையிலே இருக்கிறான். ஏன் அவ எப்போதும் சுவானந்த சாந்திர ரசபான சமுத்த சித்தா, சுவானந்த தங்கிட்டே இருக்கக்கூடிய ஆனந்தம். அது எப்படிப்பட்ட ஆனந்தம், சாந்திரம் பரிபூர்ணமா எப்பொழுதும் புலவாத அந்த ஆனந்தம், அந்த ரசபானம், அந்த ஆனந்த ரசோ வைசா ரசக்வியேவாயந்தப்த்வானந்தி பவதி அப்படின்ற சுதிய மனசுல வச்சிருக்கேன். அந்த ரசத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்து கொண்டு சுமத்த சித்தா, அப்படியே எக்ஸைட்டடா அவர் இருக்காரு. மத்த சித்தகான்னாக்க சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு, அந்த சித்தமாகவே உட்கார்ந்துருக்காரு அவர். அப்படியே மெய்மறந்து தன்னுடைய ஆனந்தத்தையே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான். உபதர்ஷன லட்சணத்தா நைவ கிரியா பலமபி ஈஷத் அவேக்ஷதே, ஈஷதபி அவேக்ஷத, அவர் எதிர்பார்க்கறது இல்லை. சஹா ஸ்வானந்த சாந்திர ரசபான சமுத்த சித்தா. சரி, இன்னொரு விஷயம் சொல்றாரு, அந்த ஞானிக்கு அடைய வேண்டியது எதுவும் இல்லை, அடைய வேண்டான்னு தள்ளி விடுறதுக்கும் விஷயம் இல்லை. அவருக்கு லட்சியமும் இல்லை அலட்சியமும் இல்லை. நமக்கெல்லாம் சாதகனுக்கு லட்சியம் இருக்கு, பிரம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு. பாக்கி பேர் இருக்கக்கூடிய முன்னுக்கு வரதெல்லாம் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கணும், அதெல்லாம் இங்க இருக்கு. சாதகனுக்கு ஞானத்துக்கு வந்தோன்னா அந்த அடைய வேண்டியதுன்றது கூட அவருக்கு இல்லை. லட்சிய அலட்சிய கதி
எல்லாருக்குமே எப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 வித புருஷார்த்தத்துக்காக தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கோம். இதுல தர்மம், அந்த அர்த்தம், காமம் இது ரெண்டும் இகலோகத்துக்கு தான் யூஸ் ஆக போகுது. அர்த்தமா எதுக்கு பணம் எங்க யூஸ் ஆகுது? இந்த பணம் நம்ம ஊர்லதான் யூஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த ருப்பி ஃபாரினுக்கு போனாலே யூஸ் ஆக போறது இல்ல, அங்க வேறதான் தேவைப்படுது. ஸோ இங்க இகலோகத்துக்கு தான் இந்த அர்த்தமானது யூஸ் ஆக போறது. காமமும் இங்கதான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நமக்கு வருது. இன்னொன்னு தர்மம் இருக்கு. இந்த தர்மத்துல முதல்ல நமக்கு ஏன் ஆசை இருக்கு அப்படின்னா, இங்கேயும் வேணும்னு ஒரு ஆசை இருக்கு. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொர்க்கலோகத்திலையும் போய் இதை அனுபவிக்கணும், அங்கேயும் நல்ல கதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அது இருக்கு. இதுவும் வசதியான ஒண்ணு இருக்கக்கூடியது என்னன்னா அந்த மோட்ச புருஷார்த்தம். அதுதான் உத்தம புருஷார்த்தம், அதுதான் பரம புருஷார்த்தம். அந்த மோட்சத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 3 இரலவெண்ட் ஆயிடுச்சு. அது வர வரைக்கும் இது படிக்கட்டா இருந்தது. தர்மமா அர்த்தத்தை சம்பாதிக்கணும், தர்மமா காமத்தை வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன் அந்த தர்மமா இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம். வாழ்க்கையில முன்னுக்கு வருதுன்னா என்னென்னமோ நினைச்சிருந்தா மேல் லோகத்துக்கு போறது, அங்க போறது, உட்காருது, சொர்க்கம்னு. இப்ப அதெல்லாம் இல்லைன்னு வேதாந்தம் வந்தோடனே பரம புருஷார்த்தம் தான் புருஷார்த்தம். இதெல்லாம் சின்ன புருஷர்கள் ஆர்த்திக்கிறது, இதெல்லாம் ஆர்த்திக்கிறதுனாக்க அடையணும்னு ஆசைப்படுறது. இது மோட்ச புருஷார்த்தம் தான் பரம புருஷார்த்தம். இததான் மெச்சூர்டான ஹியூமன் பீயிங் எதை எதிர்பார்க்கறான்? இந்த மோட்சத்தை தான், விடுதலையை தான் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்றது ஒரு லட்சியம். இப்படி லட்சியங்கள் அலட்சியங்கள் இது ரெண்டுமே அவருக்கு கிடையாது. லட்சியா லட்சிய கதிம் த்யக்த்வா யஸ்திஷ்டே கேவலாத்மனா சிவ ஏவ ஸ்வயம் சாட்சாத் அயம் பிரம்ம விதுத்தமஹா. லட்சிய அலட்சிய கதி, இது வேணும் அது வேணும் கேட்கறது, வேண்டாமை வேண்டுதல், இந்த லெவலுக்கெல்லாம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் அந்நியத்திர அஸ்மாத் சுதாசுதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு நச்சிகேதன் கேட்டாங்க. அந்த நிலை லட்சிய அலட்சிய கதி. கோல் இல்லாதது, இதெல்லாம் அவருக்கு கோலே கிடையாது. அவருக்கு என்ன கோல் இருக்கு ஞானிக்கு? தியக்த்வா, இது வேண்டுதல், சங்கல்பம், விகல்பம், இது ரெண்டுத்தையும் தியக்த்வா, இது எத்தையும் தியாகம் பண்ணிட்டு யார் யஹா திஷ்டதி, யார் இருக்கிறாரோ எதுல? கேவல ஆத்மனஹா, அந்த கேவலமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்திலேயே அவர் எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் சிவையே ஸ்வயம், அவர் தான் சிவஹா. சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் அப்படின்றது ததேகோ அவசிஷ்டா சிவக்கேவலோகம். ஒண்ணுதான் அது பாக்கி நிக்கிறது. அவர் தான் சிவையேவ ஸ்வயம் சாட்சாத் அயம், அவர் தான் உண்மையிலேயே அயம் பிரம்மவித் உத்தமஹா. இவர் தான் பிரம்மவித் உத்தமஹா, உத்தமமான பிரம்மவித்தா இருந்தா இவர் தான். சிவையேவ சதா ஜீவஹா அப்படின்னு ஒரு பாடம். ஜீவையேவ சதா சிவஹான்னு ஆயிட்டான். இவன் தான் ஜீவன் நினைச்சுட்டே இருக்கணும் நம்ம. பாக்கி உங்களுக்கு வேற இது போர் அடிச்சதுன்னா அப்ப என்ன நினைக்கணும்? ஜீவையேவ சதா சிவஹான், ரெண்டு ஒண்ணுதான். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவ. அப்படியே தன்னுடைய ஆத்மாவை நினைத்து கொண்டிருக்கவர் சாட்சாத் சிவனாகவே தான் இருந்துட்டு இருக்கார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் இதுல பார்த்து இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய ஜீவனை அவர் ஜீவனா நம்ம பாக்குற மாதிரி அவர் பாக்குறது இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க? இந்த கண்ணாடியில பாக்குற பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா, அது இன்னொரு பேர்டுன்னு நினைச்சிட்டு அது குத்தி குத்தி பார்க்கும். இந்த நாய் கண்ணாடியில பார்த்தான்னாக்கா அது குலைக்கும், இன்னொரு நாயின்னு நினைச்சிட்டு. மனுஷனுக்கு முதல்ல நல்லா தெரியும் இது கண்ணாடி, நம்மளுடைய பிரதிபிம்பம் தெரிகிற மாதிரி. அந்த ஞானிக்கும் இந்த உலகமானது இப்படித்தான், இது கண்ணாடியில இருக்கக்கூடிய பிரதிபலம் தான் அவருக்கு தெரியுமே தவிர அதுல ஒரு ரியாக்ஷனும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா ஜீவையேவ சதா சிவஹான்னு அவருக்கு தெரியும். சதா சிவாய் சிவையேவ சதா ஜீவஹா ஜீவையேவ சதா சிவஹா அப்படின்னு அவர் தான் பிரம்மவித் உத்தமஹா. இப்படி யாருக்கு நினைக்கிறாரோ அவர் தான் பிரம்மவித் உத்தமஹா. அவர் எப்படி இருக்கார்? ஜீவன்னேவ சதா முக்தஹா ருதார்த்தோ பிரம்மவித்தமஹா உபாதிநாசாத் பிரம்மைவ சன் பிரம்மாத்யேதி நிர்வயம். ஜீவன்னேவ அங்கதான் பாயிண்ட். இந்த ஒரு பிலாசபி தான் சங்கரருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிலாசபருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த சரீரம் போன உடனே தான் முக்தி. அதுல யாருக்கும் அபிப்பிராய பேருமே கிடையாது. இந்த சரீரம் போன உடனே நித்திய சூர்யா மேல போயிடுவான், வைகுண்டத்துக்கு போவான். வைகுண்டத்துல போன உடனே அங்க ஒரு தனி சரீரம் அவனுக்கு கிடைக்கும். அந்த சரீரத்துல இருந்து அங்க கைங்கரிய லட்சுமி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா. அந்த கைங்கரிய லட்சுமி பண்ணிட்டு பகவானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு வைஷ்ணவாளுடைய திரி. அங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கைங்கரியம் பண்ணிட்டு வாங்க. கத்திருத்தம் இருக்கு அவளுக்கு கைங்கரிய லட்சுமி.
அவளுக்கு சிந்திச்ச உடனே அங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு இஸ்லாம் பண்றோம், அதெல்லாம் விஷயம் அவளுடைய சித்தாந்தம் அது. அதே மாதிரி சிவபக்தர்கள்லாம் எனக்கு சொல்ற கைலாசத்துக்கு போய் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அங்க போய் பார்த்துட்டே இருந்தாக்க எவ்வளவு நாள் இருக்க முடியும், அதெல்லாம் அவ யோசிக்கல. இதுதான் முக்தி அப்படின்னு அவளுடைய பிலாசபி. சாங்கியம் ஒரு விதமா சொல்றான், யோகம் ஒரு விதமா சொல்றான், கிறிஸ்டியன்ஸ் ஒரு விதமா சொல்றான், முஸ்லிம் சொல்றாங்க. ஆனா யாருமே சொல்லாத விஷயம், இங்கேயே அந்த பிரம்மத்தை அறிந்தால் ஜீவனேவ முக்தி அப்படின்னு யாரும் சொல்லல ஆதிசங்கரை தவிர. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சங்கரர். இப்ப எந்த பிலாசபரும் அவர் சொல்லல, இவர் தான் அனுபவிச்சு சொல்லுங்க. இங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிதான் இருந்தாங்க, அவளை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஞானம் வந்தா கூட நம்மளோடையதான் இருந்துட்டு இருப்பாங்க, நீங்க அவர்களோட பார்க்கலாம் பழகலாம், ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். எப்படியானது சந்திரனை பார்க்கும்போது பாக்குறீங்களா, சந்திர மண்டலம் ரெண்டு ஞானத்துக்கும் பேதம் இல்லாம தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியனை கிரகணம் பிடிச்சிருச்சுனாக்கா சூரியனுக்கு ஒன்னும் ஆகலன்றது தெரியும். கிரகணத்தை பார்க்கும்போது அது சூரியன் மறைஞ்சதுன்றது தெரியும் இல்லையா? அத மாதிரி நம்ம ஞானியை பார்க்கணும் அப்படின்ற அர்த்தத்துல அவருக்கு ஜீவனேவ முக்தி வந்துருச்சுன்னா அவர் இந்த உலகத்துல எல்லாரும் எஜ்யதாச்சாரி சிரேஷ்டா ததேவ இதரோஜனாக. அதனால என்ன பண்ணா லோக சங்கரார்த்தம் அவர் இதே மாதிரி தான் இருந்து ஆகணும். ஒண்ணு, அவர் நைக்கரிய சித்தியில சுரேஸ்வராச்சாரியார் அதுக்கு நிறைய காரணங்கள் கொடுக்குறார். அவர் இவ்வளவு நாள் அவர் சின்ன வயசுலேருந்து நல்லா பழகி வேத அத்தியனம் பண்ணி ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடய அவர் வேதாந்தம் வந்தவனுக்கு அந்த ஞானம் வந்துருச்சுன்னா மாத்திரம் அதெல்லாம் போயிடுமான்னு இத்தனை வருஷத்து பழக்கம் போகவே போகாது. அவர் எப்படி இருப்பாரு, அதே மாதிரி ஆச்சார கீழரா தான் இருப்பாரு அவர் ஞானி. அதனால ஆச்சாரம் இல்லாத ஞானி எல்லாம் ஏதோ ஒரு ஃப்ரீக்கி கேசஸ் நம்ம பாக்குறோமே தவிர சாதாரணமா அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கொள்ள முடியாது. சாதாரணமா ஞானியா இருந்தா உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு ஜீவனேவ முக்தி வந்துருக்கு. அவர் ஏன் இருக்காருன்னா இந்த தேகாதி பதனம் வர வரைக்கும் இந்த தேகம் போகணுமோ இல்லையோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிராரப்த வச்சாத்து வாசனைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு இங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஜீவனேவ சதா முக்தா. ஜீவன் பிரசன்ட் கண்டினியூவன், ஜீவனேவ இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் சதா முக்தா, அவர் எப்பொழுதும் முக்தம்தான். அவர் தான் கிருதார்த்தா, அவர் தான் இந்த பிறவி பயனை எழுந்தார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு வேதாந்தம் தான் கோல், அந்த வேதாந்தம் பிரம்ம ஜானம் தான் கோல்னு தெரியும். பிரம்ம ஞானம் வந்துருச்சுன்னா என்ன வேணும், பிரம்ம வித்து பிரம்மையோ போச்சு. அவர் இப்ப என்ன ஆயிட்டா பிரம்மமாவே ஆயிட்டார், அவ்வளவுதான். அந்த கிருதார்த்தத்துவம் வந்துருச்சு அவருக்கு. கிருதார்த்தத்துவம் எதை செய்யணுமோ கிருதஜத்துவம் அப்பதான், அந்த எதை செய்யணுமோ அதை செய்தா கிருதத்தினுடைய அர்த்தம் அப்பதான செய்ய வேண்டிய காரியத்தினுடைய பலன் அதான் கிருதார்த்தா. அவர் பிரம்மவித் தமஹா, அவர் பிரம்மவித்து, பிரம்மவித்திலேயே தமஹா அப்படின்னா தி பெஸ்ட் அமங் தி பிரம்மவித்து, பிரம்ம ஞானிகளுக்குள்ளேயே சிறந்தவராக இருக்கார். இருந்து பிரம்மைவ சன், அவர் பிரம்மமாகவே இருந்து கொண்டு பிரம்ம அத்தியதி பிரம்மமாகவே அடைகிறார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தியதி உபாதி நாசா. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் போன உடனே இந்த உபாதியானது நாசமாயிட்ட உடனே அவர் என்னவா இருக்க போற, பிரம்மமா தான் இருந்தார். இந்த உபாதியினால நான் இன்னாருன்னு அவருக்கு தப்பான அபிப்பிராயம் வந்தது. தப்பான அபிப்பிராயம் போட உடனே என்ன ஒண்ணு நடக்கல, அவர் திருப்பி ஆயிட்டார். அவன் என்ன பண்ணா, ரொம்ப நாள் அவன் சூதபுத்திரன் நினைச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் குந்தி சொன்னா, இல்லப்பா நீ என்னுடைய புள்ள குந்தி புத்திரன். என்ன ஆச்சு கர்ணனுக்கு, அந்த எண்ணம் போச்சு. சூதபுத்திரனா இருந்தவன் குந்தி புத்திரனா மாறினதுனால அவன் மூஞ்சியில ஏதாவது சேஞ்ச் வருதா, கிரீடம் மாறிட்டா, எதுவும் இல்லை. அதே மாதிரி இவன் அஞ்ஞானத்தினால நான் இன்னாருன்னு நினைச்சான், நீ இன்னாருன்னு நினைக்கிறது தான்பா தப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. இப்ப என்ன ஆச்சு, ஒன்னாச்சு, அது பழைய மாதிரி அதுக்கு போயிட்டான் அவன் அப்படின்னு. அப்போ உபாதி நாசம் ஆயிடுச்சுன்னா பிரம்மைவசன், பிரம்மமாகவே இருந்து கொண்டு பிரம்ம அப்பியதி. பிரம்ம அப்பியதினா பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னா பிரம்மத்தை பிரம்மமாக ஆகிறான். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கடம் இருக்கு, கடத்துல ஆகாசம் இருந்தது. கடம் உடைஞ்ச உடனே என்ன ஆச்சு, அது உள்ள இருந்த ஆகாசம் ஆகாசமா ஆயிடுச்சு. ஆகாசமா ஆயிடுச்சு நான் சொன்ன ஆகாசமா போய் சேர்ந்ததானே. அதுக்கு டம்ளரா இருக்கும்போது கடமா இருக்கும்போது அது இல்லதான், அது அத மாதிரிதான் இது. அப்பியத்தின்னு சொன்னாக்க அது இந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் பேராகாசத்தோட சேர்ந்தது, அதோட மெர்ஜாச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மெர்ஜாச்சுன்னா ஏதோ பிசிக்கலா இது போய் அது மெர்ஜாச்சுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்ல, அப்பியத்தின்னாக்க நம்ம என்ன பண்ண அடைந்தது அப்படின்னா, அடையிறதுன்னா இங்கேருந்து அங்க போய் அடையிறதுதான் நமக்கு. அப்படி அடையல, அந்த குடமானது வெளியே அந்த உடஞ்சி போன உடனே அந்த ஆகாசமானது எப்படி பேராகாசமாவே இருக்கோ அதே மாதிரி இவன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனா அந்த ஆகாசமாகவே இருக்கிறான் பிரம்ம. அதுக்கு இது பிருகதாரண்ய உபநிஷத்துல ரொம்ப அருமையா சொன்னான். யஹா அகாமஹா நிஷ்காமஹா
ஆப்த காமஹா நதஸ்ய பிராணா உத்கிராமந்தி பிரம்மைவ சன் பிரம்ம அப்யேதி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்றது. இது அகாமயமான பிரகரணத்துல படிச்ச விஷயம். அது என்ன அகாமஹா, ஆசையற்றவன்றது எப்படி இது புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஆசை இல்லாத ஒருத்தன் எப்படி இருப்பான்? ஏதாவது ஒரு ஆசை இருக்கதானே இருக்கும். நகர்ந்த ஒரு எறும்பு கடிச்சதுன்னா நகர்ந்து எறும்புல இருந்து தப்பிக்கணுன்ற ஆசை இருக்கதானே இருக்கு. ஆசையற்றவன்றத புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, ஆமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடுத்த பதத்துக்கு போகணும், நிஷ்காமஹா. ஆமா, நிஷ்காமஹான்னா இப்ப என்ன சொன்னீங்க, அதே தானே. என்ன புரிஞ்சுது? காமம் இல்லாத நிலை. நிகழ்ந்த காமம் இல்லாம போயிடுச்சுன்னா அதான கேள்வியே. காமம்னா காமம் இல்லாம போறதுன்னா எப்படி போகும்? எனக்கு என்ன ஆசையான காமம் இருக்குன்னா அது இல்ல என்ன தொந்தரவு பண்றது நேரத்துக்கு வந்து எனக்கு என்ன ஆசையான காப்பி குடிக்கணும் 3:30 மணி ஆச்சுன்னாக்கா அதுதானே வந்து பண்றது. ஆனால் இந்த நிஷ்காமமான நிலையை எப்படி பண்ணணும்னாக்க இப்பதான் இவன் விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் இப்படி இருக்கான, இந்த காமனையானது எப்படி இதை சேஷியேட் பண்ணி இவனால வந்து முன்னுக்கு வரவே முடியாது. எந்த காமனை பண்ணாலும் இந்த எல்லா காமனையிலையும் இந்த 3 தோஷம் இருக்குல்ல, அதிருப்திகரத்துவம் இருக்கு, பந்தத்துவம் இருக்கு, துக்க மிஸ்ரிதத்துவம் இருக்கு. 3 தோஷங்கள் இல்லாத ஒரு காமனையே இல்லையே. இப்ப என்ன பண்றது வழி அப்படின்னா, இப்போ அந்த காமனையெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா சேனலைஸ் பண்ண. இவனுடைய புத்தியானது எதை தேடிட்டு இருக்கு? ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கு. இந்த ஆனந்தத்தை தேடிட்டு இவன் என்ன பண்ணா 2வது பொருளை எதிர்பார்த்தான். அது உடனே என்னாச்சு, சப்போர்ட் எதிர்பார்க்கணும். என்னாச்சு, இவனுக்கு சைக்கிள் மேல ஒரு சப்போர்ட் வந்தது, அந்த சைக்கிள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்து குழந்தை மேல இவனை விட வேறான குழந்தை மேல அதுல இருந்து வரக்கூடிய ஆனந்தம் தான் உண்மைன்னு நினைச்சான். ஒய்ஃபு தேவைப்பட்டது, அவன் மேல இருக்கக்கூடிய ஆனந்தத்தினாலதான் நமக்கு வந்து இதெல்லாம் எதனாலது இன்செக்யூரிட்டினால இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னா இவன் சேஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான்னா இந்த ஜென்மால இவன் எப்ப கடத்துறது, எப்ப இவனுக்கு வந்து திருப்தி வரும்? திருப்தியே வரும். ஆப்த காமனா இவன் எப்ப ஆகுது? எல்லா காமனையும் அடைந்தவர ஆகணும்னாக்க ஆகிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்றதுக்காக தான் இந்த உபனிஷத்தெல்லாம் வந்து சொன்ன. ஆமா இதெல்லாம் இல்லப்பா, நீங்க எல்லாம் வந்து ராங்கான லாஜிக் வச்சிருந்தீங்க. உலகம் முழுக்க முள்ளா இருக்கு. இந்த முள்ளுல போய் நீங்க தாண்டி அக்கறைக்கு போனா, அவாத்துக்கு போனா இங்க ஃபுல்லா முள்ளு இருக்குன்னாங்க. நான் எப்படி இங்கேருந்து அங்க போய் தாண்டது? ஓனா ஒண்ணு பண்ணலாம், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய கம்பளம் ஒண்ணு வாங்கி அத்தனை முள்ளையும் மேல போட்டு நம்ம தாண்டி போலாம். அது நடக்க போவோம். பெரிய சம்சார சாகரமா இருக்கு. இது பெரிய வனம். இந்த வனத்துக்கு நான் கார்பெட் போடுற மாதிரியான ஒரு கார்பெட் எங்க கிடைக்கும் எனக்கு? ஆமா, அதுக்கு பதிலா ஒரு சின்ன வழி இருக்கு. நீங்க காலில் நல்ல செருப்பு போட்டு போயிடலாம். இந்த முள்ள தாண்டி அங்க போயிடலாம் இல்லையா? அப்படி இந்த காமனை எல்லாம் முள்ளு மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த ஒரு காமனையும் நீங்க அனுபவிச்சு இதெல்லாம் முடிச்ச உடனேதான் உங்களுக்கு ஞானம் வரும்னா இந்த ஜென்மால அது வரவே வராது. இன்னும் இந்த ஜென்மால இல்ல, எத்தனை ஜென்மா ஆனாலும் வராது. இப்ப என்னதான் பண்றதுன்னா இந்த ஆசையானது நீங்க வேற இடத்துல திருப்பி விட்டுருங்க. உலகத்திலையும் இன்னொருத்தர் மேலேயும் இருக்கக்கூடிய ஆசையை உங்க மேலேயே திருப்பி விட்டுருங்க. ஆத்ம காமனா நீங்க மாத்திருங்க. அகாமனா இருக்க முடியல, நிஷ்காமனையும் முடியலன்னு இப்ப என்ன பண்ணோம்னா ஆப்த காமத்துவம் வந்தாதானே எல்லா காமமும் தேசிய காணாதானே எனக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த ஆப்த காம நிலை எப்ப வரும் உங்களுக்குன்னா இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால அந்த ஆப்த காம நிலை எனக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணோம்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா சுத்தி சொல்றத நான் கேட்கணும். இது வேற யாரும் சொல்றதுக்கு இல்ல. சுத்தி என்ன சொல்றது? உங்ககிட்டயே அந்த புத்தியை திருப்புப்பா, உன்னை நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு அழகா மைத்திரேயிக்கு அவர் சொன்னார். நவாரே புத்திர காமாய புத்திரோ பிரியம் நபவதி. பிள்ளைகளுடைய காமத்தினால யாருக்கும் பிள்ளை மேல ஆசை கிடையாதுப்பா. உன்னை நாளைக்கு காப்பாற்றுவான், உனக்கு சௌகரியமா இருப்பான்றதுதான் உண்மையே தவிர யாரும் கிடையாது. அப்படி இருந்தா என்ன தூர வந்து முத்தம் கொடுப்பான் தாடியோட. அதை பார்த்து கேட்டுதா? இதுவே ஒரு எக்ஸாம்பிள். என்ன நான் எல்லாம் வயசுக்கே ஆட்டுக்கா இருந்தாக்கா ஒண்ணு நமக்கு சௌகரியங்கள்லாம் இருக்கு, செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. அந்த செக்யூரிட்டி எல்லாம் போயிடும்ன்றதுதான் உண்மையா இருக்கு. இந்த ஆமணிக்கு என்ன காமம் இருக்குன்னா இவனுக்கு சில இப்படி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இதுதான் உண்மையிலேயே புரிஞ்சுக்க வேணுமே தவிர யாரும் இந்த மாதிரி தான் ஏமாந்துங்காதீங்கன்னு வேளாண் வந்தவங்கதான் வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் இதெல்லாம் அல்ல. அப்படி இருக்கிறதுனால ஆத்மனஸ்து காம அந்த ஆத்மா மேல உங்க ஆசை இருக்குன்றதுனால அந்த ஆத்மாவை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க இந்த அவுட் சைட் டிபெண்டன்ஸ் எல்லாம் தேவையில்லையே அப்படின்றதுனால இவன் என்ன பண்ண ஆப்த காமனா இருக்கிறவன் ஆத்ம காமனா மாறும். இதுதான் சேனலைசேஷன். நம்ம வேதாந்தத்துல இதுதான் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் அங்க சம்பாதிக்கலாம், இங்க போனா இங்க முன்னுக்கு வரலாம், அங்க முன்னுக்கு வரலாம்னு நினைச்சவொடனே இதெல்லாம் முன்னுக்கு வரதே கிடையாது. இதெல்லாம் ராங் நோஷன்ஸ் உங்களுக்கு. இங்க வா, இங்க திருப்பு, இங்க இதுதான் ஆவிர்த சக்ஷு அமிர்தத்துவம் மிச்சன்னு எங்க போனா
அந்தராத்மாவை நீங்க பாருங்க. பராஞ்சிகாணி எதுன ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பட்சத்தி அந்தராத்மன் கட்சி தீரகா, யாரோ ஒருத்தன் தீரா இந்த வேதாந்தம் பற்றி ஆத்மான மைச்சத்தை, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு இங்க உள்ள திருப்புறான். ஆவருத்த சக்ஷு எதுக்காக? அமிர்தத்துவம் வேணும்னா ஆப்த காமத்துவம் வேணும்னாக்க இது ஒண்ணுதான் வழி இருக்கு அப்படின்றதுனால பிரம்மைவசன் பிரம்ம அப்பியேதி அப்படின்னா இவ்வளோ வரத்துக்கு இங்க சொல்லியிருக்காரு. யோ அகாமஹா நிஷ்காமஹா ஆப்த காமஹா ஆத்ம காமஹா ந தஸ்ய, அவனுக்கு பிராணாகா ந உத்கிராமந்தி, அடைஞ்சவன் எல்லா இன்பத்தையும் அடைஞ்சவனா இருக்கானே, அமிர்த ஆனந்தத்துல இருக்கானே, மிச்ச ஆனந்தங்கள்லாம் கொஞ்ச நேரம் இருக்கு, இவனுக்கு சதா ஆனந்தத்துல இருக்கான், சதா சிவனா இருக்கானே. எப்படி வந்தது அப்படின்னாக்க இந்த ஆத்மா ஆனந்தம் தான் சதா ஆனந்தம். ஆத்மானந்தமும் ஒண்ணுதான், சதானந்தமும் ஒண்ணுதான், பரமானந்தமும் ஒண்ணுதான், ஜீவானந்தமும் ஒண்ணுதான். எல்லா ஆனந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ் எல்லாம் அடிச்சீங்கன்னா என்ன நிக்கிறதோ அதான் நிர்த்வயம். தன்னு பிரம்ம அப்பியேதி நிர்த்வயம். பரமாத்மா, ஜீவாத்மா, அந்தராத்மா, ஞானாத்மா எல்லாம் இந்த ஞானம் பரம் ஜீவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டே என்ன நிக்கிறது? ஆத்மா ஒண்ணுதான் நிக்கிறது, அது நிர்த்வயம். இது டிவிஷன்லெஸ் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான். பிரம்மைவசன் பிரம்ம அப்பியேதி நிர்த்வயம் அப்படின்னு. ஜீவன் ஏவ சதா முக்தா, இந்த உலகத்துல வாழும் பொழுதே முக்தனாக இருந்து கொண்டு கிருதார்த்தா, இந்த பிறவி பயனை அவன் எய்தவன். அப்படிப்பட்ட அந்த பிரம்மவித் தமஹா, அப்படி பிரம்ம ஞானிகளே சிறந்தவனான அவன் பிரம்மைவசன் பிரம்மமாகவே இருந்து கொண்டு உபாதி நாசாத், இந்த தேகாதி ஸ்தூல சூக்ம காரண சரீராதி தேகம் பிஎம்ஐன்னு சொல்ற இந்த ஸ்தூல தேகம் சூக்ம தேகம் காரண தேகம் இது எல்லாத்தையும் நாசமான பிறகு நிர்த்வயம் பிரம்ம அத்தியேதி, இரண்டற்றதான அந்த பிரம்மத்தை அவன் அடைகிறான். அந்த பிரம்மத்தையே அடைகிறான், பிரம்மத்தம் பிரம்மமாகவே ஆகிறான், பிரம்மத்திலேயே லயிக்கிறான். என்ன வேணாலும் சொன்னீங்க, ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்படி டம்ளர் உடஞ்சிருச்சுனாக்கா அந்த ஆகாசம் என்னாச்சு? பேராகாசத்தோட போச்சு அப்படி அப்படின்னா. அப்ப இது வரைக்கும் முதல்ல ராகு திருஷ்டாந்தம் சொன்னார், அதுக்கப்புறம் பாம்பு சட்டை, அப்புறம் தாரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னார், அதுக்கப்புறம் சக்கரத்தினுடைய மூலம் மாதிரி வச்சுக்கான். இது போலாது இன்னொரு திருஷ்டாந்தம் சைலூஷோவேஷ சத்பாவ அபாவயோஸ்தா புமான் ததைவ பிரம்ம விக்ரேஷ்டா ததா சதா பிரம்மைவ நாபரஹ. சைலூஷா வேஷ சத்பாவ அபாவயோஸ்தோ. சைலூஷா அப்படின்னாக்க நடிகன். இந்த நடிக்கிறவர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு? பெரிய ரிச் பர்சன். அவர் நடிக்கிறதுக்கு போனா அவருக்கு கொடுத்துருக்கிற ரோல் பிச்சைக்கார ரோல். அவர் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் நான் பிச்சைக்காரன்னு நினைப்பாரா இல்லையா? அவர் அதுக்கப்புறம் நடிச்சு முடிச்சு வெளில வந்த உடனே பிச்சைக்காரரா மாறிடுவாரா அவரு? அதே மாதிரி நம்ம எல்லாம் பிரம்மன் தான். இது நடுவுல கொஞ்ச நாள் என்ன பண்ணா வேஷத்துக்காக இந்த உடல்ல இருந்ததுனால நான் இந்த உடல்ல உடல் நினைப்பு வந்துருது அவனுக்கு. இப்படி ஒரு நடிகனானவன் வேஷ சத்பா, வேஷம் போட்டு கொண்டதுனாலயோ அபாவ யோகம், அந்த வேஷத்தை எடுத்ததுனாலயோ எப்படி குமாராவே அவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருப்பான். அந்த ஆக்டரா மாறுறது இல்லையோ அதே மாதிரிதான் பிரம்ம வித்ரேஷ்டா, இந்த பிரம்ம ஞானிகளா இருக்கவனும் சதா எப்பொழுதுமே பிரம்மையேவ ந அபரஹா, ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா. பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவ ந அபரஹான அவன் வேறு இல்லாம, ஜீவன் வேற பிரம்ம வேற என்று இல்லாமல் இவன் இருந்து கொண்ட. சைலூஷா அப்படின்னா இதெல்லாம் பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் ஜீவன் முக்தி விதேக முக்தி, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஞானிக்கு நமக்கு கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஞானம் வந்துட்டுனாக்கா அவன் ஞானம் வந்ததுதான், அவனுக்கு இந்த பிராரப்த கர்மா இந்த கர்மா எல்லாம் எதுவும் கிடையாது. அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாம்பு சட்டையை ஒழிக்கிற மாதிரி தான் அவனுக்கு இந்த உடம்பானது இருக்குன்னு சொல்லி ஆச்சுன்னா அவன் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்படி எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு வேஷதாரியா இருக்கிறவன் வேஷம் போட்டா கூட நான் ஒரு குமான்றத மறப்பானான்னு அவன் எனக்கு என்ன வேஷம் கொடுத்தாலும் நான் ஆம்பளை நான் பொம்பளைன்றதெல்லாம் அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமான்னு மறக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்ம ஞானியா இருக்கவன் தான் பிரம்மன்னு தெரிஞ்சதுன்னா இது வேஷம்னு அவன் தெரிஞ்சுருக்கான். அந்த வேஷம் முடிஞ்சவனே திருப்பி பிரம்மமா ஆயிடுறான். எப்படி ஒரு நடிகனானவன் ஆத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா ரிச் பர்சனா தான் அவன் ஆம்பளையா தான் போனான். அந்த வேஷத்துல என்ன பொம்பளை வேஷம் போட்டான், பிச்சைக்காரி வேஷம் போட்டான், அதுக்கப்புறம் என்னாச்சு திருப்பி தானேவா ஆயிட்டான். இப்படி சைலூஷா வேஷ சத்பாவ அபாவ யோகம், வேஷத்தினுடைய சத்பாவத்தினாலையும் அபாவத்தினாலையும் எப்படி மாறாமல் குமான் சித்தத்தி, எப்படி அவன் அம்மா குமானாகவே இருக்கிறானோ
ததா ஏவ இந்த பிரம்மவித்து சிரேஷ்டா, இந்த பிரம்மவித்தா இருக்கக்கூடிய சிரேஷ்டரா இருக்கக்கூடிய சிறந்தவரா இருக்கக்கூடிய இந்த ஞானியும் சதா பிரம்ம ஏவ, அவரும் எப்பொழுதும் பிரம்மன் தான். ஜீவன் முக்கியாவது விவேக முக்கிய, அவர் எப்பொழுதும் பிரம்மன் தான். அபரஹா வேறில்லை, அவரை விட வேறில்லை. எத்திர குவாபி விசீர்ணம் வர்ணமிவதரோர் வபுப்பதனாத் பிரம்மீபூதஸ்ய யதே ப்ராகேவ ஹி சிதக்னிநாதக்தம். இது விஷம விருத்தத்துல இருக்கு. அவர் அழகா இதெல்லாம் தைலேஷோவேஷ சத்பாவ அபாவாயோஸ்தயதாபுமான் ததைவ பிரம்ம வித்ரேஷ்டா ததா பிரம்மைவ நாபரஹ அப்படின்னு கரெக்டா அந்த அச்சரத்தை எழுதினார். இதுல திடீர்னு இந்த விஷயம் வந்த உடனே விஷம விருத்தம் பேரு இந்த மாதிரி வருதெல்லாம் சமமா இல்ல. அதனால நீங்க இதை எப்படி படிக்கணும்னா பத்தியமா படிக்க முடியாது, கத்தியமா தான் அதை படிக்கணும். எத்திர குவாபி விசீஷ்ணம் பர்ணமிவ சரோஹோ வபுஹு பதனா. ஒரு மரத்துல இருக்கக்கூடிய காஞ்ச பர்ணம்னாக்க இலையானது எங்க உள்ள என்ன அந்த மரத்துக்கு அதுவோ காலம் ஆயிடுச்சு, அதுக்கு அது தக்தம் ஆயிடுச்சு, விசீர்ணம் ஆயிடுச்சுன்னா உலர்ந்து போச்சு. உலர்ந்த அந்த இலையானது மரத்துல இருந்து உழுந்துச்சுனாக்க மரத்துக்கு என்ன அது எங்க உழுதா என்ன. அந்த மாதிரிதான் ஞானி என்ன பண்றான், இந்த தேகத்தை நினைக்க போறான். அவனுக்கு அது காசியாம்பா சண்டால கிரகோவா என்ன, சண்டாளனுடைய வீட்டுல போய் செத்து போனா என்ன, காசியில செத்து போனா அவனுக்கு என்ன, அவர் ஆல்ரெடி ஜீவன் முக்தன். இந்த சரீரம் எங்க வேணா அவர் பாம்பு சட்டையை கட்டுற மாதிரி அவர் எந்த புத்துல வேணாலும் அவர் கழட்டி போடுறதுக்கு தயாரா இருக்காரு. எப்படி என்ன எத்திர குவாபி விசீர்ணம் பரம எங்க விசீர்ணம் இந்த உலர்ந்த பர்ணமானது இலையானது எத்திர குவாபி எங்க வேலையாவது பதனாது என்ன கீழே உலகத்துக்கு முன்னாடி அது என்ன ஆச்சு, அது உலர்ந்து போறதுக்கு முன்னாடி அது உலர்ந்து போச்சு. இங்க ஞானிக்கு என்ன ஆச்சு, இந்த இலை உலகத்துக்கு முன்னாடி அவருக்கு ஞானாக்கினால இவருடைய கர்மாவெல்லாம் தக்தமாயிடுச்சு, உலர்ந்து போச்சு. இவருக்கு அங்க இலையானது வெயில்னாலையும் வயசுனாலையும் உலர்ந்து போச்சு. இவருக்கு பிராரப்த கர்மா அவனால இது இருக்கு, ஆகாமி இவருக்கு வரப்போறது இல்ல. சஞ்சித கர்மா தக்தம் ஆயிடுச்சு, ஞானாக்னியினால தக்தம் ஆயிடுச்சு. ஆகையினால இவர் என்ன பண்ணார், பிரம்மமாகவே ஆகிவிட்ட யதேகே பிரம்மீபூதஸ்ய யதேகே, பிரம்மீபூதனாகவே இருக்கக்கூடிய இந்த சன்னியாசியினுடைய வபுகு, இந்த சரீரம், வபுகுனா சரீரம், இந்த சரீரமானது சரோஹோ விசீஷ்ணம் பர்ணமிவ அந்த மரத்திலிருந்து உதிர்ந்த இலை மாதிரி அவருக்கு இந்த சரீரமானது. அது எப்படி வந்ததுன்னு எத்திர குவாபிவா, அது எங்க உண்டா என்ன எத்திர குவாபிவா பதனா என்ன முக்கியம் அப்படின்னா அது கீழே உலகத்துக்கு முன்னாடி வளர்ந்து போச்சு இல்லையா. அதே மாதிரி இருக்க முன்னே இவருடைய கர்மாலாம் தக்தமாயிடுச்சு. ஆகையினால இவருக்கு எங்க ஊர்தான் என்ன, எங்க சரீரம் போனா என்ன அப்படி எல்லாம் ஒன்னும் ஆசைப்பட மாட்டாங்க. ஞானி இந்த இடத்துல போகணும், எனக்கு போனா அதிஷ்டானம் வைக்கணும், எல்லாரும் வைக்கணும் நினைச்சாருனாக்கா அவர் சன்னியாசியே இல்லை அவர். ஆனா இதெல்லாம் யாரு அஜ்ஞானிகள் தனக்கு வேணும்ன்றத பண்றது, அவட்ட எதிர்பார்க்கறது இல்லை. இங்க வதிச்சிருங்க இதெல்லாம் கதையெல்லாம் நம்ம இந்த காதல கேட்டு அந்த காதல உடனே போவோம், ஏதோ பக்தியா சொல்றாளேன்னு சொல்லுவாளான்னு நான் இங்க வச்சேன்னா இங்க வைக்காதுல. இவா பின்னாடி இருக்கிறவன் அஜ்ஞானிகளை அவளுக்கு இருக்கக்கூடிய லாபத்துக்காகவும் லோகத்தை உத்தேசிக்கும் பண்ற காரியங்கள் தான் தவிர அவங்களுக்கு ஞானிகளுக்கு எந்த தேகம் பதனா எங்க இருந்தா அவளுக்கு என்ன, எப்படி ஒரு பர்ணமானது உலர்ந்த பர்ணமானது எங்க ஊர்ந்தாலும் எப்படியோ அதே மாதிரிதான் அவளுடைய தேகமும். அதனால்தான் தத்துவபோதத்துல கடைசியில அவர் சொன்ன காசியாம்பா சண்டாலோ கிரகேவா அப்படின்னாரு. அவரு காசியில உழுந்தா என்ன, சண்டாலம் வீட்டுல உழுந்தா என்ன, இந்த சரீரத்துக்கு அவருக்கும் கனெக்ஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது எங்க போனா என்ன அப்படின்னா எத்திர குவாபி விசீஷ்ணே பர்ணமிவ சரோஹோ, சரோஹோ பர்ணமிவ அந்த மரத்தினுடைய உலர்ந்த இலையை போல எத்திர குவாபி எங்க வேணாலும் விடலாம். பதனாத்து பிராகேவ சிதக்னினா தக்தம்ஹி, அது இந்த பிரம்மீபூதனாந்த எதிக்கு அவருடைய அக்னி எல்லாம் பிராகேவ தக்தமாயி அந்த அக்னியினால தக்தமாயிடுச்சு, அவருடைய கர்மாவெல்லாம் போயிடுச்சு. ஆனால அவருக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி அசரீரியா இருந்து கொண்டிருக்க அவருக்கு என்ன எதுவுமே உலகத்துல ஒட்ட போறது இல்லைன்னாக்க அவருக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, சுபமும் இல்லை, அசுபமும் அவர் எந்த இடத்துல உழுந்தா என்ன, எந்த இடத்துல இருந்தா என்ன, அப்படி இது எதுவுமே ஒட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மீபூதஸ்ய யதேஹே தத் வபுஹு அவருடைய சரீரமானது சரோஹோ விசீர்ணம் இவ அந்த மரத்துடைய உலர்ந்த அந்த இலையை போல
எத்திர கோபி எங்க விழுந்தாலும் அவர் கவலை இல்லை. ஆனா என்ன கண்டிஷன்? பதனாத் பிராக், அது கீழே விழறதுக்கு முன்னாடி ஞானாக்னினா தத்தா, அவருக்கு ஞானாக்னினால அது எரிக்கப்பட்டது, அது நிச்சயம் இல்லையா? அப்படின்னாக்க இண்டீடு நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். சதாத்மனி பிரம்மணி சித்ததோ முனேஹே பூர்ண அத்வய ஆனந்தமயாத்மனா சதா நதேச காலாதி உச்சித பிரதீட்சா பிண்ட விசர்ஜனாய. அடுத்ததுல தோல் மாம்சம் இந்த பிண்டம் இதெல்லாம் விடுறதுக்கு முன்னாடிதான் தேசம் காலம் இதனுடைய கணக்கெல்லாம் வந்து ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் இட் இஸ் ஆல் நாட் கோயிங் டு கவுண்ட் அப்படின்னு சொன்னாரு. இத நாளைக்கு 4:30 மணிக்கு நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.